சென்னை சைதாப்பேட்டையில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்து நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மழையின் எதிரொலியாக சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் ஒரு வீட்டின் மேற்கூரையானது பெயர்ந்து விழுந்து மூதாட்டியை உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இந்த பகுதி மக்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ இந்த பகுதியில் இந்த விபத்து எப்போ நடந்தது, எப்படி நடந்தது இந்த விபத்து? முதல்ல எல்லாருமே நார்மலாக தான் தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு 3 மணிக்கு ஒரு சத்தம் ஒன்று வந்தது. ஸோ சத்தம் பார்க்கும்போது 2வது வாட்டியும் சத்தம் வந்தது. எதுவும் கீழே பார்க்குறோம், எல்லா வீடும் க்ளோஸில் தான் இருந்தது. இங்கே மட்டும் கொஞ்சம் புகையாக இருந்தது. ஸோ உள்ளே பார்த்தா மேலே இருக்கிற சீலிங்லாம் கீழே விழுந்து ஒருத்தவங்க மேலே காலில் விழுந்துருக்கு, இன்னொரு மூஞ்சில் பட்டுச்சு. ஸோ அதை படுத்த உடனே பிளட்டு ரொம்ப லீக் ஆகி அந்த இதுலேயே அவங்க இறந்துட்டாங்க, ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. இப்போ இந்த பகுதியில் இது மாதிரிக்கு முன்னால் ஏதாச்சும் நடந்திருக்கா, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்குதா இந்த மாதிரி? இதுதான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஏன்னா எல்லாமே நாங்கள் சீர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃப்ளட்டு வந்தனால அது முழுக்க அதனால் அது இதாகுது. ஃப்ளட்டு வந்த உடனே நாங்கள் அதை உடச்சி திருப்பி கிளியர் பண்ணுறோம். ஸோ அங்கேயும் ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள், அதை கிளியர் பண்ணுறோம். ஸோ அது திருப்பி அது அந்த மாதிரி தான் ஃப்ளட்டு வர தான் அது வீடு வீக் ஆகிடுச்சு. அதுக்கான ப்ராசஸும் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். ஸோ அதுக்குள்ளேயே இந்தமாரி நேற்று ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ளட் டைம்லாம் இந்த பகுதியில் எப்படி தண்ணி தேங்கும், அதிகமாக தேங்குமோ, அதனால தான் இந்த ஃபுல்லாக பில்டிங் சேதமாயிருக்கா? ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஃப்ளோரே முழிக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இடுப்பளவு தண்ணி இருக்கும். இந்த விதம் டவுன் வேறீங்களா, ஸோ பக்கத்தில் வேறு ஆறு இருக்குது, ஃபுல்லாகவே முழிக்கிறோம் தண்ணி. இப்போ இந்த இடத்துல 2 பேர் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு ஆள் மட்டும் டெத் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆள் எப்படி இருக்காங்க? அவங்க எங்கே ட்ரீட்மெண்ட் கொண்டு வராங்க? இப்போது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலில் அடிபட்டுருக்கு, காலில் பெரிய கல் விழுந்துருக்கு, இடுப்பில் அடிபட்டுருக்கு. ஸோ அவங்களால நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் கொண்டாத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. எல்லாரும் முடிஞ்சிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் மழையின் அதிகமாக இந்த வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதனால் தான் இந்த மேற்கூரையானது பெயர்ந்து வந்துள்ளதாக பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகப்பிரியனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன், சென்னை.